ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் வெண்டைக்காய் வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம அடுப்பத்தை வச்சுருக்கேன். வெண்டைக்காயை கடாயில் போட்டிருக்கேன். இப்போ எண்ணெயிலேயே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்தளவுக்கு வணக்கிடணும். அவ்வளோதான், வணக்கி வச்சு இப்போ வெண்டைக்காயை எடுத்துட வேண்டியதுதான். வெண்டைக்காய் வணக்கி எடுத்தோன்னா அதே கடாயில் தான் வச்சுருக்கேன் நான். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் செஞ்சிருச்சு. இப்போ அது கூட வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்குள்ளேயே கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா. அவ்வளோதான். இது கூட தயிர். இப்போ இது கூட வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் போட்டு வைக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். கொதிச்சோன்னா ஒரு 2 செகண்ட் கொதிச்சோன்னா அப்புறம் இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆயிடுச்சு. நான் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். இப்படி சாதத்தோடு நீங்கள் பிணைஞ்சு சாப்பிடும்போது செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.